அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நான் என்னென்ன பலன் சொல்லியிருப்பேன் அப்படின்றது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். எப்பயுமே ஒரு ஜாதகத்தை கொடுத்தவொன்னே பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ஜாதகத்தில் பேசிக்காக நம்ம பார்க்கணும், அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாதகத்தை வாங்கின உடனே பார்த்துட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்தது மற்ற இன்னும் அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறது தான். பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் ஃப்ளாஷ் ஆகுது, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்காரு, அப்போ மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே எழுதுங்க. ஒரு நோட்டு அதுக்கே போட்டுங்க. லாங் சைஸ் நோட்டு, அன்ரூல்டு நோட்டு வாங்கி வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க அப்படியே சொல்லாதீங்க. அப்படியே சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறையா தடுமாறுவீங்க. பலன் கரெக்டாக வராது. சில அந்த பிரேக் ஆகும், அந்த ஃப்ளோ கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்து ஒரு நோட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ராசி கட்டம், நவாம்சம், ராசி கட்டத்தை போட்டுட்டு அதில் இருக்கிற கிரகங்கள்லாம் எழுதிட்டு நவாம்சத்தை ஓரத்தில் எழுதிட்டு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் டிகிரி இந்த மாதிரி விஷயம்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் இது எழுதவே இது என்ன பலன் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தோணும். அது என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சிங்க. அப்புறம் பலன் சொல்லி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டே வாங்க. எழுதிட்டே பலன் சொல்கிற பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்னென்னலாம் எழுதுனீங்களோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ராசி கட்டத்தை மட்டும் அப்படியே பார்த்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிற சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக பலன் ஃப்ளோவாக உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயுமே பிரேக் ஆகாது. பலனும் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாகவே வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் எப்படி இருக்குது. லக்னம் உங்களுக்கு சுபகிரகங்கள், பாபகிரகங்கள் யாருமே லக்னத்தில் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு யாராவது சுபகிரகங்கள், பாபகிரகங்கள் லக்னத்தை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இல்லை. அப்போ லக்னம் சுபத்துவமும் இல்லை, பாவத்துவம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாக இருக்குது. சரி, அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னாதிபதி, கும்பாதிபதி, லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, சனி பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டில், சந்திரனோட வீட்டில், கடக ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அவர் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனும் புதனும் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் 28 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. புதன் 24 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. சனி 5 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சனி அங்கே தனியாக இருக்கிற மாதிரி தான் கணக்கு. சுக்கிரனும் புதனும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறாங்க. சனி தனியாக இருக்கிற மாதிரி தான், ஒரே ராசியில் இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 5க்கு உடையவர் புதன், அவர் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 5க்கு உடைய புதன் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 9ஆம் வீடு யோகர் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதி புதன் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ யோகர் என்று சொல்லக்கூடிய 5, 9க்கு உடையவங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உட்காந்துருக்கிறாரு. கூட அங்கே லக்னாதிபதி சனி உட்காந்துருக்கிறாரு. அப்போ யோகர் என்று சொல்லக்கூடிய 5, 9க்கு உடையவங்க சனி லக்னாதிபதியோட உட்காந்து டோட்டலாக அங்கே பாவத்துவமாக இருக்கிறாங்க. சரி, ஓகே. ஆக மறைவு ஸ்தானம் இல்லைங்களா, அப்போ பாவத்துவமாக இருக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யாரை பார்க்கணும், 4, 7, 10. 4, 7, 10 கூடவங்க எங்கே உட்காந்துருக்குறாங்க. 4க்கு உடைய சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா அவரே தான்.
இங்கே 6ல் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 7க்கு உடைய சூரியன் வந்து 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிற புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிற புதன் வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. சாரி, சுக்கிரன் இல்லை, சூரியன். யாரு? 7ஆம் வீட்டு அதிபதி. 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் இங்கே உட்காந்துருக்காரு. 7ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 5ல் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி புதன் வந்து 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இதை புரிஞ்சுங்க, எப்படி சம்மந்தம் வருதுன்னு பாருங்க. அடுத்தது 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் 2ஆம் வீட்டில் ராகு கூட உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் வந்து 28 டிகிரியில் உட்காந்துருக்காரு. ராகு வந்து 24 டிகிரியில் உட்காந்துருக்காரு. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கான்டாக்டில் தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நிலைமை. அப்போ 4, 7, 10 கூடவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்தது 6, 8, 12க்கு உடையவங்க எங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க இதை பார்க்கணும். அப்போ 6க்கு உடைய சந்திரன் வந்து 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. 6க்கு உடைய சந்திரன் வந்து 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அடுத்தது 8க்கு உரிய புதன் வந்து அவரும் பார்த்தீங்கன்னாக்கா 6ல் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 8க்கு உரிய புதன் வந்து அவர் 6ல் உட்காந்துருக்கிறாரு. அடுத்து 12க்கு உடைய சனியும் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் 12லேயே உட்காந்துருக்கிறாரு. 6, 8, 12. அப்போ 6க்கு உடைய சந்திரன் வந்து இங்கே தனியாக வந்துட்டார். யார் வீட்டில் உட்காந்துருக்கா? சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் வீட்டில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. சந்திரன் வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம், பரிவர்த்தனை அப்படின்ற அமைப்பில் உட்காந்துருக்குறாங்க. சரி, ரைட்டு. பரிவர்த்தனைன்ற அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான தசா வரணும். புக்திகள் வந்து பெருசாக பண்ணாது, ஆனால் தசா தான் மெயின். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பரிவர்த்தனை சம்மந்தப்பட்டது மனசில் வச்சுங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6, 8, 12. இப்போ 12ஆம் அதிபதி சனி வந்து அவரும் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. இது வச்சுங்க. அடுத்தது வேறு என்ன பார்க்கணும்? சூரியனோட நிலைமையை பார்த்துருவோம். சூரியன் வந்து இங்கே 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, புதனோட வீட்டில். அப்போ இவர் சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, அடுத்தது சந்திரனோட நிலைமையை பார்த்துருவோம். 2வது சூரியன் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் உட்காந்துருக்காரு, புதன் வீட்டில் உட்காந்துருக்காரு, நட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, அடுத்தது சந்திரன் வந்து எங்கே உட்காந்துருக்காரு? சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து பகை வீடு அப்படின்றதெல்லாம் சந்திரனுக்கு கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சமம் அப்படின்ற ஒரு இதில் தான் வரும். பகை வீடு எந்த வீடும் கிடையாது. பகை ஆட்சி, பகை இது ஆட்சி, சமம், இந்த மாதிரி தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து இங்கே சுக்கிரன் வீட்டில் துலாத்தில் உட்காந்துருக்கிறாரு. சரி, இது இந்த மாதிரி ஒரு இதில் அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? உங்களுக்கு ஸ்தான பலம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தான பலத்தை வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்து குருவோட வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சூரியன் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதன், சுக்கிரன், சனி இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. சந்திரனோட வீடு பகை, இவங்க 2 பேருக்கும் ஆகாது, சந்திரனுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. அப்போ பகை வீட்டில் உட்காந்துருக்குறாங்க இவங்க 3 பேருமே. அப்போ 3 பேரும் பகை வீடு. அடுத்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகை வீடு. இப்போ சந்திரன்றது சமம் அப்படின்ற மாதிரி அமைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தான பலம் இதில் வந்து வேற ஏதாவது ஆட்சி உச்சம் அந்த மாதிரி யாராவது ஆயிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாருங்க, யாருமே இல்லை. அந்த பரிவர்த்தனை என்ற அமைப்பில் மட்டும் ஆட்சின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அது மட்டும்தான். மற்றபடி வந்து எல்லாமே இதுதான். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்தான பலம் அப்படின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திக்பலம் எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 4, 7 லக்னம், அடுத்தது 10. இதில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா திக்பலம்ன்ற அமைப்பு இல்லை. அடுத்தது பார்வை பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ அந்த சிறப்பு பார்வை எந்தெந்த கிரகத்திற்கு? செவ்வாய், சனி, குரு, இவங்க 3 பேருக்கு இருக்குது. அதை மட்டும் பார்ப்போம். செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியனை பார்க்குறாரு. செவ்வாய் சூரியனை பார்க்குறாரு. அடுத்தது 4ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா குருவை பார்க்குறாரு. அடுத்தது 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறாரு. சரி, அப்படி இருக்கிறப்ப செவ்வாயோட பார்வை பலம் இப்படி. அடுத்தது சனியோட பார்வை பலம் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. எங்கே? குருவை பார்க்குறாரு. செவ்வாயும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு.
இதை புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறாங்க. சனி வந்து தனியாக இருக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ வந்து செவ்வாயோட பார்வை இங்கே இருக்குது. அப்போ செவ்வாயோட பார்வை இங்கே 8ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. சனியோட பார்வை 3ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு. 8, 9, 10 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தை பார்க்குறாரு. அப்போ சனியோட பார்வை இப்படி. அப்போ சனியோட பார்வை சுபத்துவமான பார்வையா பாவத்துவமான பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சனிக்கு வந்து சுபத்துவன்றது அந்த அளவுக்கு இல்லை. ஒரு மினிமம் சுபத்துவம் அந்த வீட்டில் இருக்காங்களே அப்படின்ட்டு சுக்கிரன் அங்கே இருக்கிறாரே அப்படின்றதுக்காக ஒரு சுபத்துவம் வருமா ஒழிய, இருந்தாலும் 3 பேருக்கும் பகை வீடாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறாங்க. சரி, அடுத்தது குருவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருக்கு வந்து 5ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு. சனியும் மகரத்தை பார்க்குறாரு. இங்கே 5ஆம் பார்வையாக மகரத்தில் பார்க்குறாரு. இது எத்தனாவது வீடு? 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஓகே. அடுத்தது 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா அவரோட வீட்டை அவரே பார்க்குறாரு. அங்கே யார் இருக்கா? ராகும் செவ்வாயும் அங்கே இருக்கிறாங்க. அடுத்தது 8, 9 குரு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் இப்போ நான் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த ஜாதகத்தில் என்ன பலன் இருக்குது, மெயினான பலன், மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க, மெயினான பலன் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நடப்பு தசாபுக்தி குரு தசை சுக்கிர புக்தி. அப்போ குரு வீடு எந்த வீடு? அப்போ குரு தசை அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எந்தெந்த வீட்டுக்கு உரியவர்? 2க்கு உரியவர், 11க்கு உரியவர். அப்போ இந்த தசையில் வந்து பலன் எப்படி எடுக்கணும்? 2க்கு உரிய ஆதிபத்தியத்தையும் 11க்கு உரிய ஆதிபத்தியத்தையும் 8ஆம் வீட்டின் வழியாக செய்யும். அப்போ 2ஆம் வீடுன்றது என்ன ஆதிபத்தியம்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது 11ஆம் வீடுன்றது என்ன ஆதிபத்தியன்றது உங்களுக்கு தெரியும். 8ஆம் வீட்டின் வழியாக செய்யும். ஏன்னா குரு தசை இல்லைங்களா? அப்போ குரு எங்கே இருக்கிறாரு? அப்போ அங்கே இருந்தால் அவரோட காரகத்துவம் இருக்கும். இது 2ம் ஆதிபத்தியம். 11, 2 பார்த்தீங்கன்னாக்கா ஆதிபத்தியம். காரகத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டின் காரகத்துவத்தின் வழியாக செய்யும் இந்த 2 வீட்டு ஆதிபத்தியத்தையும். இதுதான் வந்து பலன். சரி, ஓகே. அப்போ குரு தசை சுக்கிர பக்தி, சுக்கிரன்றவர் செயல்படுத்துறவர். இவங்க 2 பேருக்குமே பார்க்கத்தாக்க ஆகாது. ஏன் ஆகாது? இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சஷ்டாஷ்டகம், ஆதிபத்திய ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டாஷ்டகம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு, குரு வந்து இங்கே உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? நம்ம ஆதிபத்தியத்தை பார்த்தோம்னாக்கா குரு வீட்டுக்கு சுக்கிரன் வந்து 8ஆம் வீடு, இந்த மீன வீட்டுக்கு துலாம் வீடு 8ஆம் வீடு, அதே மாதிரி துலாம் வீட்டுக்கு இது வந்து 6, மீன வீடு 6. அதே மாதிரி இந்த தனுசு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப வீடு 6, ரிஷபத்திலிருந்து தனுசு வீடு பார்த்தீங்கன்னாக்கா 8. அப்போ 6, 8. அப்போ சஷ்டாஷ்டகம். சரி, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ ஆனால் வந்து சுக்கிரனும் குருவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இவர் வந்து கன்னியில் உட்காந்துருக்கிறாரு, இவர் வந்து கடகத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஆக மொத்தம் இவங்க பக்கத்தில் ஒரு கட்டம் தள்ளி உட்காந்துருக்குறாங்க. ஆனால் நம்ம ஆதிபத்திய ரீதியாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 6, 8 வருது. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு என்னென்னலாம் சொல்லணும் பேசிக்காக அடிப்படையாக பார்க்குறப்ப, ஓகே, அடிப்படையான விஷயம் இது போதும், இந்த ஜாதகத்துக்கு இது போதும். பட் இங்கே என்ன நடக்குது இந்த ஜாதகத்தில் மேஜராக என்ன இது நடக்குது, மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க. மேஜராக இந்த ஜாதகருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்பந்தமும் கேந்திரம், திரிகோணாதிபதிகள், கேந்திராதிபதி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6, 8, 12 அதிபதி எல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் வந்து சம்மந்தப்படுறாங்க. அப்போ ஏதோ ஒரு வியாதி இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வியாதி இந்த ஜாதகருக்கு இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு என்ன வியாதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாதி அப்படின்னாவே சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. புதனும் இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டு அதிபதி இங்கே சந்திரன் இங்கே சம்மந்தப்படுறாரு. இங்கே பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இங்கே வராங்க. ஏன்னா இப்போ சுக்கிர புக்தி நடக்குது. அப்போ அதில் வந்து ஒரு மினிமமாக உங்களுக்கு அங்கே வேலை செய்யும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு
ஏதோ ஒரு வியாதி இருக்குது, அது என்ன வியாதி அப்படின்னு சொல்லி நம்ம காலபுருஷ தத்துவத்தின்படி இப்போ சுக்கிரபக்தி நடக்குது, குரு தசை நடக்குது, குரு தசை சுக்கிரபக்தி. அப்போ குரு வந்து எந்த வீட்டுக்கு உரியவர்? குரு வந்து எந்த வீட்டுக்கு உரியவர்? 2-11க்கு உரியவர். அப்போ 2ஆம் வீடு அப்படின்றப்ப தனம், குடும்பம், வாக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க மூத்த சகோதரன், அது போல சம்பந்தம், லாபஸ்தானங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த 2 வீட்டு ஆதிபத்தியத்தையும் 8ஆம் வீட்டின் வழியாக செய்யும். இப்போ சுக்கிரபக்தி நடக்குது. அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் வீடு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் இருக்குது 1, 2, 3, 4. இப்போ சுக்கிரபக்தி அவர் தான் வந்து செயல்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் யார்? சந்திரன். அப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட 4ஆம் வீட்டோட சம்பந்தத்தில் இருக்கிறாங்க. சுக்கிரன் அதே வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இந்த 4ஆம் வீடு சம்மந்தப்பட்ட வியாதி, அந்த இடத்துல ஏதோ ஒரு வியாதி இருக்குது. அப்போ 1, 2, 3, 4. அப்போ இந்த இடம் காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு முதலாவது வீடு மேஷம். அப்போ மேஷன்றது இந்த நெத்திக்கு மேலே தலை, மூளை சம்மந்தப்பட்டது. அடுத்தது இந்த இடம் ஃபேஸ், அந்த முகம் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீடு. 3ஆம் வீடு இதுக்கு கீழே கழுத்து. அப்போ அதுக்கு அடுத்து 4ஆம் வீடு. அப்போ இந்த கழுத்து இந்த இடத்துக்கு கீழே. அப்போ இந்த இடத்துக்கு கீழே இந்த நெஞ்சு குழிக்கு மேலே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அப்படின்னாப்ப இந்த ஏரியா மார்பு சம்மந்தப்பட்டது. அப்போ மார்புனா என்னது? அந்த இடத்துல நுரையீரல் இருக்குது, ஹார்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல், பெண். அப்போ இந்த ஜாதகருக்கு ஒரு விதமான ப்ராப்ளம் இந்த ஏரியாவில், இந்த நெஞ்சு குழியிலேருந்து, இந்த கழுத்தோட குழியிலேருந்து இந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா என்ன விதமான பிரச்சனை இருக்குது? அப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ வியாதி சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தீராத வியாதி ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. குரு வந்து சம்மந்தத்தில் இருக்கிறாரு. ஏன்னா இப்போ குரு தசை நடக்குது. அப்போ இந்த இடத்துல வியாதின்றது பார்த்திங்கன்னா சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் இவங்களாம் வந்து அங்கே சேர்ந்துருக்குறாங்க. இப்போ சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? அந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டி இருக்குது. அப்போ குரு வந்து இந்த இடத்துல 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு கட்டி அங்கே இருக்குது. அப்போ அந்த கட்டி இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு என்ன மாதிரி கட்டி அது? இந்த ஜாதகருக்கு குரு தசை, புதன் புக்தி. ஒரு நிமிஷங்க. குரு தசை புதன் புக்தியிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ஒரு சின்ன கட்டி மாதிரி அப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஜாதகர் வந்து கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் வந்து பெயின்லாம் அதிகமாகி சைஸ்லாம் வந்து பெருசானோன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டயக்னோஸ் வந்து கேன்சர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. அப்போ இங்கே ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, கேன்சர் அப்படின்னாவே உங்களுக்கு புற்றுநோய் அப்படின்னாவே அது ஒரு ஜெனட்டிக்காக வருது. ஜெனட்டிக்னால் இந்த ஜீன் தான் வந்து ஒரு 8 தலைமுறை. அப்போ ஜெனட்டிக் அப்படின்னாவே உங்களுக்கு 8 தலைமுறையில் யாருக்கு வேணாலும் கேன்சர் வரலாம். 8 தலைமுறையில் யாருக்குனாலும் கேன்சர் வரலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த நம்ம ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக இவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6, 8 எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 கூடையவரும் இங்கே உட்காந்துருக்காரு, 9 கூடையவரும் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ யோகர் இந்த லக்னாதிபதியும் அங்கே உட்காந்துட்டாரு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து எல்லாம் குழுமிட்டாங்க, ஒரு இடத்துல எல்லாம் கூட்டமாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்குறாங்க? வியாதிக்கு உண்டான இடத்துல, கடன், நோய், எதிரி அதுக்கு உண்டான இடத்துல, மெயினாக வியாதிக்கு உண்டான இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் இப்போ நடக்கிற தசாநாதன் பார்த்தீங்கன்னா குரு, அவரும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் இந்த வீட்டுக்கு உரியவராக இருந்தாலும் 2, 11ஆம் வீட்டுக்கு உரியவராக இருந்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த
ஜாதகர் வந்து தசாநாதன் வந்து 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப அங்கே கடன், நோய், எதிரி சம்மந்தப்பட்டது. அப்போ மெயினாக நோயை தான் நம்ம எடுக்கணும். அப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா நோய், இங்கேயும் நோய். அப்போ ரெண்டுமே வந்து எல்லாம் ஆகி அப்போ டோட்டலாக 8க்கு உரியவர் 8க்கு உரியவரும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துட்டாரு. 6க்கு உரியவர் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. இங்கே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாரு. வேற பரிவர்த்தனை என்ற அமைப்பில் உட்காந்துருக்கிறாரு. அது இல்லாமல் இந்த வீடு இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி ஸ்திர லக்னம் இல்லைங்களா? ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி யார்? 9. அப்போ 9க்கு உரியவர் 6ல் உட்காந்துருக்கிறாரு. சனி கூட உட்காந்துருக்கிறாரு. டிகிரி வைஸ் கொஞ்சம் விலகி இருந்தாலும் சனி கூட உட்காந்துருக்கிறாரு. ரெண்டாவது அந்த இடம் வந்து சுபத்துவம் ஆகிப்போச்சு. சுக்கிரனால அந்த இடம் சுபத்துவம் ஆகிப்போச்சு. எப்பயுமே 6ஆம் இடம் சுபத்துவம் ஆச்சுனாக்கா அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை தூக்கலாக பண்ணும். அப்போ தூக்கலாக பண்ண என்னது? நோயினோட தாக்கத்தை வந்து அதிகமாக பண்ணும், தூக்கிடும். வீரியத்தன்மை பார்த்திங்கனாக்கா அதிகமாகிடும். ஏன்னா அந்த 6ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 6ஆம் வீட்டு அதிபதி வளர்பிறை சந்திரனாக வேறு இருக்கிறாரு. வளர்பிறை சந்திரனாக்கா இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கிறாங்க. அதுவும் சந்திரன் இருக்கிறது சுக்கிரனோட வீடு வேறு. அந்த சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த சந்திரன் வீட்லேயே அவர் போய் வந்திருக்காரு. இங்கே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு இதில் இந்த இடத்துல மாரகாதிபதி இந்த லக்னத்துக்கு ஸ்திர லக்னத்துக்கு மாரகாதிபதி யார்? உங்களுக்கு 3, 8. அப்போ 3க்கு உடையவர் செவ்வாய் வந்து ராகுவோட இருக்கிறாரு. 8க்கு உடைய புதன் வந்து 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ மாரகாதிபதி புதன் 8க்கு உடையவர். இங்கே செவ்வாய் 3க்கு உடையவர் செவ்வாய். அப்போ மாரகாதிபதின்றது 3, 8க்கு உடையவருங்க. அடுத்தது பொதுவாக சொல்ல போனாக்கா மாரகாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஜாதகரோட 2ஆம் வீடு. பொதுவாக சொல்லப்போனால் 2, 7 வந்து மாரகாதிபதி. பொதுவாக சொல்லப்போனால் நம்ம இந்த லக்ன சிற லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3, 8க்கு உடையவங்க. அப்போ பொதுவாக சொல்லப்போனாக்கா குரு சூரியன், குருவும் சூரியனும் பொதுவாக சொல்லப்போனால் இங்கே மாரகாதிபதியாக வருவாங்க. ஆனால் லக்னத்தை எப்படி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் புதனும் வராங்க. ஓகே, செவ்வாவும் புதனும் வராங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பொதுவாக சொல்லப்போனால் மாரகாதிபதியே பார்த்தீங்கன்னாக்கா குருவாக வர்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பாருங்கள், எல்லாம் லிங்க்கு. பொதுவாக சொல்லப்போனால் குரு 2ஆம் வீட்டோட அதிபதி. அவர் வந்து மாரகாதிபதி. பொதுவாக சொல்லப்போனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்கிறாரு? இங்கே உட்காந்துருக்கிறாரு 8ஆம் வீட்டில். அப்போ சம்பந்தம் பாருங்கள் எப்படி வருது. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் லிங்க். எதுவுமே வந்து லிங்க் இல்லை அப்படின்றது சொல்ல முடியாது. அப்போ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் ஒரு பேப்பரை எடுத்து இல்லைன்னா நோட்டில் எல்லாம் எழுதி பார்த்து நீங்களே கைப்பட எல்லாம் எழுத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே எல்லாம் ஃப்ளாஷ் ஆகும். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாக்கா நான் அன்னைக்கு பார்த்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன். 3 நாளைக்கு முன்னாடி பார்த்து சொல்லிட்டேன், பலன்னு சொல்லிட்டேன். ஆனால் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ஜாதகங்கள் பார்த்தனால கொஞ்சம் மறந்துடுச்சு. ஒரு 50% மறந்துடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இல்லை. அப்படியே இங்கே போர்டில் எழுதுதே பார்த்தீங்கன்னாக்கா வந்துருச்சு. அது மாதிரி எழுதணும். எழுத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பலன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். சரி, இதில் இன்னொரு விஷயம், இன்னொரு நுணுக்கத்தையும் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா லக்னம் வந்து 16 டிகிரியில் இருக்குது. லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட சாரத்தில் இருக்குது. லக்ன புள்ளி ராகுவோட சாரத்தில் இருக்குது. புரிஞ்சுங்க. அடுத்தது ராகு வந்து சுவரோட வீட்டில் இருந்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கேதுவோட போய் குருவோட போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி புதன். எல்லாம் 6, 8 எப்படி பார்த்தாலும் வியாதியிலேருந்து தப்பிக்க முடியாது அந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர்ன்றது ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து ஸ்ப்ரெட்டாக தான் ஆகும் அப்படின்ட்டு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளுக்கு தான் தெரிஞ்ச விஷயம் வச்சா கேன்சர் அப்படின்னாவே உங்களுக்கு என்னங்க ஸ்ப்ரெட் ஆகும். இதில் வந்து என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடம் யாரோட இடம்? இந்த இடம் யாரோட இடம்? காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் வந்து தலை. அப்போ இது வந்து முகம், இது கழுத்து, இது
மார்பு இது மேல் வயிறு, இது பார்த்திங்கனாக்கா கீழ் வயிறு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாயிண்ட் வந்துருச்சா? கீழ் வயிறு எப்பயுமே வந்து கேன்சர், ஒருத்தங்களுக்கு புற்றுநோய் வருது அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு இப்போ நான் சொல்லி நம்ம அந்த பெண்ணுக்கு வந்து மார்பக புற்றுநோய். அப்போ அந்த மார்பகத்தில் இருக்கிற கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ரேடியேஷன் ப்ளஸ் கீமோதெரப்பி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு கட்டி வந்து நம்மளுக்கு வெளியே தெரியுது அப்படின்னா, ஒரு கட்டி வந்து வெளியே தெரியுதுன்னா அந்த இடத்துல புற்றுநோய் இல்லை, அந்த இடத்துல புற்றுநோய் கிடையாது. நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன், ஜாதக ரீதியாக சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் மெடிக்கல் ரீதியாக. அப்போ அதையும் இதையும் லிங்க் பண்ணுங்கள், கரெக்டாக வருதா இல்லைன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு மார்பு அப்படின்னாவே உங்களுக்கு அடி வயிறு. இப்போ இந்த வீடு இங்கே தானே குரு இருக்கிறாரு. இப்போ இதானே உங்களுக்கு தசாநாதன். குரு தசை எப்போலேருந்து நடந்துகிட்டு இருக்கு? உங்களுக்கு 2016 நடந்துகிட்டு இருக்கு. 2016 நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதில் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜாதகருக்கு வெளி காட்டினது ஒரு சின்ன சைஸில் இருந்தது வந்து பார்த்திங்கனாக்கா, ஏதோ ஒரு கட்டியை சொல்லி அசால்ட்டாக விட்டாங்க. சின்ன கட்டின்னு வந்தது, வெளி காட்டினது தான் அது. ஆனால் அது எப்போ உருவாச்சுன்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்போ வந்து உருவாச்சு அப்படின்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம ஜாதகத்தை வச்சு எப்படி எந்த இடத்துல வந்து அது இதாகிடுச்சு, அதோட ஆரம்பம் எங்கே அப்படின்றது நம்ம ஜாதக ரீதியாக சொல்லலாம். எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர புக்தி, அவர் 6ஆம் வீட்டில். அப்போ 6ஆம் வீட்டில் இருக்கிறாருன்றப்ப அங்கே வியாதி சம்மந்தப்பட்டது. அப்போ தசாநாதர் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு 8ஆம் வீட்டில். அப்போ 8ஆம் வீடுன்றது என்னது? 7ஆம் வீடு மேல் வயிறு, 8ஆம் வீடு வந்து அடிவயிறு. அப்போ அடிவயிறு அப்படின்னாவே இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த ஜாதகம் வந்து பெண். அப்போ 8ஆம் வீட்டோட உடல் உறுப்பு அப்படின்னு சொல்லப்போனால் அந்த இடத்துல அடி வயிறு அப்படின்னா அந்த இடத்துல பிளாடர் இருக்குது. முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து யூட்ரஸ் இருக்குது, கர்ப்பப்பை இருக்குது. அப்போ கர்ப்பப்பையும் மார்பும் டைரக்ட் லிங்க் இல்லைங்களா? இது வந்து நான் மெடிக்கல் ரீதியாக சொல்கிறேன், டைரக்ட் லிங்க்கு. அப்போ இந்த எப்பயுமே வந்து ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வருது அப்படின்னாக்கா அது செகண்டரி தான் வெளியே காட்டுமோ ஒழிய, எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அது வந்து ஆரம்பம் கிடையாது. அது வந்து செகண்டரி, இரண்டாம் நிலையில் ரெண்டாவதாக வந்து வெளியே காட்டுறது தான். ஆனால் ஆரம்பம் வந்து எங்கே இருக்குன்றது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் நம்ம ஜாதக ரீதியாக சொல்ல போனாக்கா ஆரம்பம் வந்து அந்த ஜாதகருக்கு அடி வயிறு சம்மந்தப்பட்டதில் இருக்குது. அங்கே தான் ஆரம்பம். அதோட பிரதிபலிப்பு தான் பார்த்தீங்கன்னாக்கா மார்பில் வந்து பிரதிபலித்து அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி அது கட்டியாக உருவாகி வெளிக்காட்டினது. ஆனால் அது ஆரம்பம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குது? இப்போ நம்ம புத்து இருக்கு இல்லைங்களா, அந்த புத்து இருக்குது. அந்த புத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாம்பு புத்துன்றாங்க பாருங்கள், அந்த பாம்பு புத்துன்றது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே க்ரோத் ஆகிட்டு நீங்கள் எத்தனை தடவை இடிச்சு விட்டாலும் அது பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியுமோ ஒழிய அது எங்கேருந்து அதோட ஆரம்பம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இந்த ஆரம்பம் எங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி புற்றுநோயும் அப்படி தான். நம்மளுக்கு வெளி காட்டுறது தான் பார்த்தீங்கன்னாக்கா கட்டியாவோ சதையாவோ அது வந்து கட்டியாக உருவாகி நம்மளுக்கு வெளியே காட்டுது. ஆனால் அதோட ப்ரைமரி அப்படின்னு சொல்லப்போனால், ப்ரைமரின்றது என்னது? ஆரம்பம். அந்த ப்ரைமரி வந்து யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மெடிக்கல் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி எங்கே இருக்குது? இந்த ஜாதக ரீதியாக ப்ரைமரி வந்து மெடிக்கல் ரீதியாக இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கல. ஆனால் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்குறப்ப இப்போ தசாநாதன் பார்த்தீங்கன்னாக்கா 2016 குரு தசை நடந்துட்டு இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து 16க்கு அப்புறம் தான் இந்த ஜாதகருக்கு வந்திருக்கு. அப்படின்றப்ப குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு? 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீடு காலபுருஷ தத்துவத்தின்படி அடி வயிறு சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பப்பை தான், அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுதான் ஆரம்பம். செகண்டரி வெளியே காட்டினது தான் பார்த்தீங்கன்னாக்கா மார்பு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் வந்து நம்ம ஜாதக ரீதியாக சொல்ல வர்றது. இதுதான் என்னுடைய கணிப்பு. இது அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல போனாக்கா நான் என்னென்னலாம் அவங்களுக்கு எப்படி டைம் எப்படி இருக்குது எல்லாம் எது சொல்லி இப்போ சுக்கிர புக்தி நடந்திருக்கு. இப்போ
27 வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரிஸ்க்கு தான், ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இதிலேருந்து வெளியே வர்றதுன்றது ஒரு மறுபிறவி அப்படின்ற மாதிரி பலன் சொல்லியாச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல ஒன்றும் பெரிய அளவில் ஸ்ட்ரென்த் இல்லை, டோட்டலாகவே இருக்குது. இன்னும் வந்து 2027க்கு என்ன எவ்வளோ நாள் இருக்குது? மேக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. இன்னும் 2025 மேவே வரல. அப்போ 26, 27 மே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த டைம்லேயே வந்து ரொம்ப ரிஸ்க்கு இந்த ஜாதகருக்கு. அதனால் டைம் வந்து இது மோசமான டைமுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதில், மற்ற விஷயங்கள் வேணாம். என்ன, இந்த ஜாதகர் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க, லைஃபுக்கு வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து மற்ற விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டாம். இதில் நம்மளுக்கு வந்து டைம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. நம்ம வந்து டோட்டலாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஜாதகர் வந்து ஒரு பெரிய ரிஸ்கில் இருக்கிறாங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதியில் வந்து போராட்டத்தில் இருக்கிறாங்க. அது என்ன வியாதி சம்மந்தப்பட்டது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கேன்சர் அப்படின்னாவே குரு சுக்கிரன் ஒன்று. குரு வந்து ரொம்ப அதீத சுபத்துவமாக இருந்தாலும் பிரச்சனை, பாவத்துவமாக இருந்தாலும் பிரச்சனை. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சுபத்துவமாக இருந்தாலும் பிரச்சனை, அங்கே பாவத்துவமாக இருந்தாலும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர் அப்படின்றது ஒன்று உருவாகும். அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டோட, அப்போ நோய் சம்மந்தப்பட்டதில்ல. அப்போ சுக்கிரன் வந்து அங்கேயும் நோய் சம்மந்தப்பட்டதில்லை, 6ஆம் வீடு. இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் வீடு மார்பில் வெளிக்காட்டியிருக்கு. ஏன்னா அவர் வந்து சுக்கிரன் வந்து புக்திநாதன், நம்மளுக்கு ஆரம்பம் வந்து தசாநாதன் தான். அப்போ தசாநாதன் தான் மெயின். அப்போ தசாநாதன் வந்து உங்களுக்கு குரு இங்கே 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துட்டாரு. அப்போ வந்து அவர் பிரைமரி. அப்போ பிரைமரின்றப்ப நான் சொன்ன மாதிரி அடிவயிறு, அடிவயிறுக்கு உள்ளே என்ன இருக்குது? அங்கே நிறையா இருக்குது. அடிவயிற்றில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பிளாடர் இருக்குது, வேறு என்ன இருக்குது? அங்கே யூட்ரஸ் இருக்குது, ஓவரி, இது எல்லாமே சேர்ந்தது தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஒன்று ஓவரியில் இல்லை யூட்ரஸ், அது எல்லாம் சேர்ந்ததில் எங்கேனாலும் ப்ராப்ளம் ஆகிருக்கலாம். அப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பம் வெளியே காட்டினது மார்பு. அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அடிப்படையான விஷயங்கள், இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொன்றும் சொல்ல தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எடுத்தோன்னே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக இருக்கும். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒவ்வொன்றும் கணிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொன்றும் நீங்கள் வாயில் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், லக்னம் எப்படி இருக்குது சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாது, பேசுகிறதுக்கு தயங்கவே கூடாது. லக்னம் எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 5, 9 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் வந்து எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு. அப்புறம் கேந்திராதிபதிகள் எப்படி உட்காந்துருக்குறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க. அடுத்தது 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த 6, 8, 12 ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க. இதை நான் சொன்ன உடனே இங்கே பாயிண்ட் வந்துருச்சிங்களா? அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் போகவே வேண்டாம், திக்பலம் அதெல்லாம் போகவே வேண்டாம். இப்போ இந்த விஷயங்கள் என்னது, 5, 9, 1, 5, 9, 1, 4, 7, 10, 6, 8, 12 இது 3 சொன்னேன். 3லேயே பார்த்தீங்கன்னா பலன் வந்துருச்சு. இங்கே வந்து பரிவர்த்தனை இருவர்த்தனை அதெல்லாம் ஒன்றும் இது எடுப்படாது. சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு. அப்போ வந்து சுக்கிரன் புக்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே சுக்கிர தசை நடக்குதுன்னு வைங்க, சுக்கிர தசை நடக்குது அப்படின்னாக்கா இங்கே டைரெக்டாக லிங்க் ஆகிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த வீட்டு பலனை பண்ணுவார், இந்த தசைக்கு இங்கேருந்து இங்கே பண்ணுவார். அப்போ சுக்கிர தசைக்கு சுக்கிரன் அங்கேயே இருந்துட்டு அங்கேருந்து இங்கே பலனை இந்த வீட்டு பலனை பண்ணுவார். இந்த வீடு யார்? பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி இப்போ விட்டுருங்க, இப்போ வந்து நம்ம குருவை வச்சுப்போம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி மாற்றி அதை பண்ண விட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாரகாதிபதி, பொதுவான மாரகாதிபதி, இந்த லக்னத்துக்கு ஸ்திர லக்னத்துக்கு மாரகாதிபதி, அடுத்தது பாதகாதிபதி. டோட்டலாக இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக கணிச்சாச்சு. பாதகாதிபதி, மாரகாதிபதி, 5, 9, 6, 8, 12, 4, 7, 10 இதுலேயே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வாயில் சொன்னீங்கன்னாவே, வாயில் அந்த கை வச்சு இப்படி சொன்னீங்கன்னாவே, இதுக்கு வந்து யார் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆரம்ப நிலையில் இருக்கவங்க தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது எக்ஸ்பர்ட்டுக்கெலாம் நான் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா கை வைங்க, கை வச்சு சொல்லுங்கள், கை வச்சு சொல்லுங்கள். கணக்கு போட்டிங்கனாக்கா ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால். ஆனால் இது எல்லாத்துக்கும் அந்த அடிப்படை விஷயம் ரொம்ப முக்கியம். அடிப்படை விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
இதுதான் விஷயம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ராகு. ஏன் ஆப்ரேஷன்லாம் நடந்துச்சு? இப்போ நோய்க்கு உண்டான ஆப்ரேஷன் ஏன் நடந்துச்சு? அப்போ ஆப்ரேஷனுக்கு உண்டானவர் யார்? செவ்வாய். பிளட்டு வெளியே வரணும், அறுக்கிறது. அப்போ பிளட்டு வெளியே வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து இங்கே 6ஆம் வீட்டில் பாவத்துவமாக இருக்கிறாரு. அவர் சுபகரங்கள் அங்கே இருந்தாலும் மினிமம் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. மெயினாக வந்து இங்கே ராகு கூட சேர்ந்துட்டாரு. குரு பார்வையில் இருந்தாலும் அங்கே எடுபடாது. அவர் 8ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. அப்போ 8ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாரு அப்படின்றப்ப 8ஆம் வீடுனாவே அங்கே இந்த ஜாதகர் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு உண்டான இதில் வந்து போராட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் நாள் இருக்கு இல்லைங்களா? இந்த புக்தியை முடியறதுக்கு இன்னும் நாள் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் அதை வந்து பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புத்து வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்றப்ப ப்ரைமரி தான் வந்து அடிவயிறு. அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல வந்துச்சு, இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்றப்ப அந்த கட்டி எடுத்தாச்சு, ரேடியேஷன் கொடுத்துருக்குறாங்க, கீமோ கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து எத்தனை ஸ்டேஜ் அப்படின்றதெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சொல்லலாம் 2வது ஸ்டேஜ், ப்ரைமரி, 2nd ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ்லாம் சொல்லாங்க. பட் வந்து இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா அதோட இது வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம்னாக்கா இதுக்கு ஈஸியாக மருந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி முன்பதிவு செஞ்சுங்க. 6381086186 6381086186 இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுங்க. மொத்தம் செஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பலன் வந்து என்றைக்கு சொல்லுவோம் அப்படின்றத ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஈஸியாக கணிக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்து பேசிக்கான விஷயத்தை வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா வாய் விட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே கை வச்சு கட்டம் போடணும். நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டம் அதெல்லாம் ஆயிரக்கணக்கான கட்டம் போட்டிருப்பேன். இப்போ நான் ஜாதகமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500க்கு மேலே, கிட்டத்தட்ட 4000த்துக்கு மேலே, 4000த்துக்கு நெருங்கியிருக்கும், இல்லை 4000 கொஞ்சம் மேலே போயிருக்கும் உள்ள ஜாதகங்கள் வந்து இந்த 1.5 வருஷத்துலேயே நான் பார்த்துருக்குறேன். அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிறப்ப எவ்வளோ கட்டங்கள் போட்டிருப்போம், எத்தனை நோட்டை காலியாக இருக்குது, எவ்வளோ பேப்பர் வேஸ்ட்டு பேப்பர், நோட்டீஸ் கீட்டீஸ் ஒன்று கூட அந்த பேப்பரில் வர நோட்டீஸ் ஒன்று கூட விட மாட்டேன். எல்லாம் கட்டம் தான். கட்டம் போட்ட கட்டத்தே வந்து 10 தடவை போடுவான் ஒவ்வொரு நாளைக்கு. ஏன்னா அந்த பேப்பர் போய்டும், இல்லைன்னா அந்த நோட்டு வந்து ஒன்று இங்கே இருக்கும், இல்லைன்னா வீட்டில் இருக்கும், மாறி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அதே கட்டத்தை மறுபடியும் போடுறது. இப்படி போட்டு ப்ராக்டிஸ் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸான ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் மைண்ட்லேயே இருக்குது. அப்படியே சொல்லுவேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்குது. அதெல்லாம் வந்து நான் நோட்டும் பார்க்க வேண்டியதில்லை, மொபைலும் பார்க்க வேண்டியது, எதுவுமே எந்தெந்த கட்டம் எங்கெங்கே அந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்துட்டு நான் போடலாம் மாட்டேன். அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே நான் அப்படியே பலன் சொன்னேன். அப்படி போய் எதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் பலன் சொல்கிறதுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கணும், உங்களுக்குன்னு ஒரு திருப்தி இருக்கணும், பலன் சொல்லிட்டு மற்றவங்க திருப்தி அடைகிறாங்களோ இல்லையோ உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கணும் அப்படின்னா ஜோதிடத்தில் ஒரு வெறி வரணும். வெறி இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றிங்க.